ஹalleluya. praise the lord. உங்கள் யாவரையும் இந்த காலவேளையிலே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்காக இந்த காலவேளையிலே பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 108 சங்கீதம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம், ஒரு வேதனையான சூழ்நிலையை காணப்படலாம், யாருடைய உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். அதை நீங்கள் தேடி போனவர்கள் உங்களுக்கு இன்னும் உதவி செய்யாமல் இருக்கலாம். உங்களுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் ஒரு நெருக்கமான போராட்டமான நிலைமையில் இருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய காலவேளையில் இருக்கிறார். நம்ம அப்படித்தான் சொல்லுகிறது, கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜெபம். காரணம், இந்த நாட்களில் எங்க திரும்பினாலும் யாருடைய உதவி இல்லாதபடிக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறுகிறது. நாளும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான சூழ்நிலையில திருவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். மாறா என்ற ஒரு ஸ்தலத்திலே அவர்கள் அடிமைத்தன வெற்றிலாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது மாறா என்ற ஒரு இடத்துக்கு வந்தார்கள். தண்ணீர் கிடையாமல் ஒரு நாள் பிரயாணத்துக்கு பிறகு இந்த மாறா ஸ்தலத்தில நீர் இருந்தது, ஆனால் அதை குடிக்க முடியாமல் சப்பாய் மாறினது. யாரும் அங்கு அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், ஒரு சூழ்நிலை மாற்றினார். காண்பிக்கப்பட்ட ஒரு மரத்தை வெட்டும்படி செய்து அதே தண்ணீரில் போடும்படி பெருமாய் மாறி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டான நெருக்கமான நேரத்தில் ஏதோ ஒரு வழியிலே கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றுவார். மனம் கலங்காதிருங்க. லாபானிடத்தில் 20 வருஷம் அடிமையா இருந்த மனுஷன் யாக்கோப்பு. பிரியமானவர்களே, 20 வருஷத்தின் சூழ்நிலையில் யாக்கோப்பு தேவ தரிசனத்தை இழந்தார். தேவன் தன்னை ஏன் அழைத்தார், அவரை கொண்டு போகிறார் என்பெல்லாம் அவர் சொல்லியிருந்தும் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னதை 20 வருஷம் அவனுடைய காரியத்தில் அடிமைப்பட்டு லாபானிடத்தில் சிக்கிக் கொண்டிருந்தான். இந்த மனுஷன் உதவி செய்யாத சூழ்நிலை, நெருக்கமான கட்டங்கள். ஆனால் தேவன் லாபானை ஒரே இரவில எச்சரித்து விடுவித்தார். மாணவர்களே, வாழ்க்கையில கூட பலவிதமான சூழ்நிலைகளில் அடிமைப்பட்டு, பாவத்தின் சூழ்நிலையில் அடிமைப்பட்டு, ஏதோ ஒரு பிரச்சனைகள், வேலையின் சூழ்நிலையில் அடிமைப்பட்டு விடுதலையாக முடியாமல் இருக்க, பிள்ளைகள் விடுதலையாகாமல் இருக்கலாம். கலங்காதிருங்கள். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக மேலதிகாரியோடு பேசுவார். கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார். நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள், காத்திருக்கிற காரியங்கள் வரைக்கும் ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிற சூழ்நிலைகள், இன்னும் ஒரு காரியமும் மாற்ற வரவில்லை என்ற சூழ்நிலை, எங்கும் மாறா போன்ற கசப்பான வாழ்க்கை, குடும்பத்தின் மத்தியில் உதவி இல்லை, எல்லா பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற நெருக்க இக்கட்டுகளிலிருந்து தேவன் விடுவிப்பார். பொழுதும் நீங்கள் வாசித்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒரு காலகட்டத்தையும் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது எத்தனை பேர் திருவேல் ஜனங்களாகட்டும், தேவனுடைய தாசர்களாகட்டும், இக்கட்டான நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். நாமும் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இக்கட்டான நெருக்கமான நேரத்தில் உங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று கெஞ்சுகிறோம். இந்த காலைகளில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய ஒவ்வொருத்தருடைய இக்கட்டான நிலைமை நீர் அறிந்திருக்கிறேன். பண தேவைகளின் ஒரு இக்கட்டு இருக்கலாம், என்னுடைய வியாதி படுக்கையினுடைய இக்கட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனையுடைய இக்கட்டு இருக்கலாம். ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, போராட்டம், பிள்ளைகளுக்குள் போராட்டம், அவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் எல்லா பக்கத்திலும் ஒரு போராட்டமான நெருக்கமான நிலைமை இருக்கலாம். இவருடைய செய்கிற வேலையிலே, வேலை ஸ்தலத்திலே
தான ஒரு போராட்டத்தில் இருக்கலாம், நெருக்கத்தின் சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தாவே, நீர் தாமே உதவி செய்கிறவரப்பா. இவர்கள் நம்பியிருந்த ஜனங்கள் ஒருவேளை உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வல்லவரப்பா. அப்படி வலது கரத்தை இப்பொழுது நீட்டுங்க. ஒவ்வொருத்தருக்காக நீர் மனம் இறங்கி உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே காரியங்கள் கைகூடி வரட்டும், தடைகள் நீங்கட்டும், எல்லா அடிமைத்தனங்கள் மாறட்டும். மாறா என்ற கசப்பான சூழ்நிலை மதுரமாய் மாறி சந்தோஷம் வரட்டும். சூழ்நிலைகளை மாற்றும், கண்ணீரை, துக்கங்களை, பாடுகளை மாற்றும். அதி படுக்கை நீக்கி சுகம் தருவீராக. கட்டில் நீர் மாத்திரமே உதவி என்று சொல்லி கூப்பிடுகிற இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனைப்படி வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். நல்ல உதவி செய், கவலைப்படாத.